ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஐடியஸ் ஜனா பிளாக். உங்கள் அனைவரையும் எங்களோட சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது கடலை பருப்பில் ஒரு வடை தான் செய்ய போகிறோம். இந்த வடை எப்படி நாங்கள் செய்ய போகிறோம், இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமென்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்கோ. இப்போ நாங்கள் ஒரு துண்டு கடலை பருப்பு எடுத்துருக்கிறோம். இதை நாங்கள் ஊற போட போகிறோம். பருப்புக்கு மேலே வடிவா தண்ணி எல்லாம் இழுக்கத்தக்கதா இதை ஊற விடுவோம். ஊற விட்டுட்டு இது ஊறினா போல் அரைப்போம். அரைக்கைகளை பார்ப்போம். இப்போ வேறங்கோ நாங்கள் கடலை பருப்பு ஊறிட்டுது. இப்போ நான் கழுவி போட்டு அரைச்சி போட்டு காட்டுறேன். இப்போ நாங்கள் கடலை பருப்பு அரைச்சி எடுத்துட்டோம். கருவேப்பமில்லை எடுத்துருக்கிறோம். சின்ன சின்ன அளவு துண்டோட வெட்டி இருக்கிறோம். உப்பு எடுத்துருக்கிறோம். தேவையான அளவு போட்டுக்கொள்ளுவோம். ஒரு பெரிய பம்பா வெங்காயம் சின்ன சின்ன வெட்டி எடுத்துருக்கிறோம். 4 செத்தல் மிளகாய் வெட்டி எடுத்துருக்கிறோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கொள்ளுவோம். இதுக்கு நான் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்ள போகிறோம். இதை நம்ம சொல்ல இல்லை, பெருஞ்சீரகம் தேவைக்கு போட்டுக்கொள்ளுவோம். இதுக்கு நாங்கள் வெட்டி வச்சுட்டு கருவேப்பமில்லை, வெங்காயம், செத்தல் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இதை வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இதை நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை எங்களுக்கு தேவையான அளவு உருண்டைகளாக பிடிச்செடுத்து வச்சுக்கொள்வோம். முதல்ல இப்போ பாருங்க, நாங்கள் உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டோம். இனி நாங்கள் பொரிக்கைகளை பார்த்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் அடுப்பில் சட்டி வச்சுட்டோம். அடுப்பை நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம். தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கொள்ளுவோம். எண்ணெய் பொரிச்சா போல பார்ப்போம். நாங்கள் இதை சும்மா மெதுவாக தட்டி போட்டுக்கொள்ளுவோம். எடுக்க பார்ப்போம். இப்போ நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம். பொரிஞ்சிட்டது எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்து போட்டு பார்ப்போம். நாங்கள் இப்போ கடலைப்பருப்பு வடையெல்லாம் சுட்டு எடுத்துட்டோம். பாருங்கோ எப்படி எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களோ. உள்ளுக்கையெல்லாம் பேகி நல்லா மொறு ஒன்று டாக்குது. பின்னேரத்தில் நல்லா தேத்தன்னைக்கு டீயம் போட்டுட்டு நாங்கள் இதையும் எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் மழை பெய்யுது. மழை நேரங்கள்லையும் இதை நாங்கள் சுட்டுட்டு டீயையும் குடித்தோம்னா நல்லா இருக்கும். இன்றைக்கு நாங்கள் கடலைப்பருப்பு வீடியோ தான் செய்து காட்டியிருக்கிறோம். நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கோ, செய்து பாருங்கோ. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. ஓகே, எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம். பாய்.